ஹலோ guys, வெல்கம் டு ஸ்பூஃப் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் ஆர்ட் ஆஃப் டெவில் 3. நம்ம சேனலில் ரீசெண்டாக ஆக்ஷன் அண்ட் ஹாரர் மூவிஸ் கண்டென்ட் ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு வரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன்லேயே சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அங்கேயும் ஜாயின் பண்ணி நீங்கள் சஜஷன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் ஆல் கொடுத்துருங்க. இந்த மூவிக்கு நீங்கள் என்ன ரேட்டிங் கொடுக்குறீங்கன்னு கமெண்டில் போட்டுருங்க. படத்தோட ஓப்பனிங்கில் ஒருத்தன் போட்டு ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு வாத்து இருக்குது. அந்த வாத்துக்கு திடீர்னு வந்துட்டு யாரை உள்ளே பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குன்னு அது ரொம்ப தத்தளிச்சுட்டு வந்தோன்னா அங்கே வந்துட்டு இந்த போட்டில் வந்து அந்த வாத்தோட கழுத்தை பிடிச்சி தூக்கி வெளில எடுத்து போடுறான். வாத்தோட காலிலே தூண்டில் கயிறை கட்டி விட்டுருப்பாங்க. அதில் ஒரு மீனும் மாட்டிருக்கும். அந்த கெளுத்தி மீனை பார்க்கவே ஆக்ரோஷமாக இருக்கும். மீசை நிறையா இருக்கும். அது பார்த்து அங்கே போட்டில் இருக்கவன் கரெக்டாக அந்த மீனை எடுத்துகிட்டு அது வாயில் இருக்க தூண்டில் முள்ளை எடுக்கலான்னு எடுக்க ட்ரை பண்ணுவான். பார்த்து அவன் கை விரலே குத்தி அப்புறம் அவனை அடுத்த சீனில் காட்டும்போது உடம்பெல்லாம் ஒரே கத்தி குத்து காய மாதிரி இருக்கும். பார்த்தா ஒரு 2-3 பேர் தூக்கிட்டு வருவாங்க ஒருத்தவங்க வீட்டுக்கு. அங்கே வந்துட்டுன்னா இந்த மாதிரி செய்வனை வைக்கிறத எடுத்து விட்றவங்க தான் ஒரு தொழிலாக பண்ணிட்டுருப்பாங்க. அவங்க வீட்டில் வச்சுட்டு இவனுக்கு என்னன்னு செக் பண்ணிட்டுருப்பாங்க. அப்புறம் ஒரு பஞ்சு மாதிரி எடுத்துகிட்டு அவனுக்கு அடிப்பட்ட இடத்துல வந்துட்டு அழுத்தி தொடச்சுன்னா அதில் வந்துட்டு ஒரு தூண்டில் முள் மாதிரி வரும். அப்படியே விரல உள்ளே விட்டு எடுக்க நிறைய முள்ளாக உடம்புல இருந்து தூண்டில் முள்ளாக எடுத்த லேடி ஒரு மந்திரம் வாசிக்க ஆட்டோமேட்டிக்காக அவன் உடம்புல இருக்கிற தூண்டில் முள்ளெல்லாம் கண்ணுக்குள்ளே இருந்துட்டு அங்கங்கே ஓட்டை போட்டு அந்த தூண்டில் முள் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்து விழும். இதுக்கப்புறம் அவனுக்கு சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு படத்தோட பேரை காட்டுறாங்க. ஃபைனலாக எல்லா முள்ளும் வெளியே வந்து விழுந்ததுக்கு அப்புறமா அந்த மீனும் வந்துட்டு வெளியே வந்து விழும். இதுக்கப்புறம் பார்த்தா படத்தோட பேரை காட்டுறாங்க ஆர்ட் ஆஃப் டெவில் 2. அப்படியே சீனை கட் பண்ணிட்டு ஒரு ஸ்கூலை காட்டுறாங்க. அந்த ஸ்கூலில் வந்துட்டு ஹீரோயின், அதுக்கப்புறமா 3 பசங்க, அதுக்கப்புறம் ஹீரோனோட ஃப்ரெண்டு, மொத்தம் 5 பேர். இவங்களை சுற்றி தான் அந்த கதையே இருக்கும். ஒரு கிளாஸ் நடத்திட்டு இருப்பார் வாத்தியார். இதை கவனிக்காமல் இவங்களுக்குள்ளே பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே இவங்களோட ஃபோட்டோ காட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே இருக்காங்கல்ல அதான் ஹீரோயின். அவங்கள சுற்றி இருக்க 2 பேரில் ஒருத்தன் வந்துட்டு ஹீரோனோட கரண்ட்டான லவராக இருப்பான். ஹீரோனுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு அவளுக்காக கேக் எடுத்துகிட்டு அவளுக்கு ஊட்டுறமா வந்துட்டு எனக்கு கிஃப்ட் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு செவுத்தை ஒட்டி ஒரு கிஸ்ஸே வாங்கிடும். இப்போ கிஸ் வாங்கினது தான் ஹீரோவோட கரண்ட் லவர். இவன் கண்ணாடி போட்டிருப்பான். இப்போ எல்லாரும் வந்துட்டு இவங்க அந்த ஹீரோவோட ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. அதனால வந்துட்டு ஹீரோ அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகுது. அங்கே ஹீரோனை ஒன் சைடாக அப்படியே ஓரமாக என்ன வேடிக்கை பார்த்து ஹீரோ நடந்து போயிட்டு இருப்பான். ஹீரோயின் பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே கிராஸ் ஆகி போயிட்டே இருப்பான். அப்புறம் இவங்க எழுதி வச்சிருந்த லெட்டர் தூக்கிட்டு போயிட்டு ஹீரோயின் கையில கொடுத்துட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டு ஒரு ஆட்டோ மாதிரி இருக்கும், அதில் ஏறி போயிடும். ஹீரோட அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணியிருப்பாரு. ஏன்னா அவங்களோட ஹீரோட அம்மா வந்து இறந்துருப்பாங்க. ஸோ அவங்க வேற டீச்சராக இருப்பாங்க. இதுவும் ஹீரோ படிக்கிற ஸ்கூல்லே இருப்பாங்களா. அங்கே இருக்க பசங்கள்லாம் உட்காந்து குரூப் ஸ்டடிமாக படிச்சுட்டு இருக்கும்போது எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தோன்னா எல்லாம் மறைச்சி பார்த்துட்டு அங்கேருந்து போயிடும். இப்போ ட்ரெயினை காட்டுறாங்க. ட்ரெயினில் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். இந்த கண்ணாடி போட தான் இப்போ ஹீரோயினை கரெக்ட் பண்ணி வச்சுருப்பான். ஒரு காலத்தில் ஹீரோ தான் வந்து ஹீரோயினை பிக்கப் பண்ணி வச்சுருப்பான். ஜஸ்ட் மிஸ் ஆகிருக்கும், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஹீரோ அப்படியே தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு இருப்பான். அங்கே போகிற வழியில் பார்த்தா ஒரு டெட் பாடி மாதிரி ஒருத்தர் தூக்கிட்டு போவாங்க. யாருன்னு பார்த்தா இவன் கூட தான் ஹீரோ இதுக்கு முன்னாடி சண்டை போட்டிருப்பான். அந்த ரோடு சண்டையை வேடிக்கை பார்த்துட்டு வீட்டில் வந்து ஹீரோவோட சித்தி வந்து பயங்கரமாக திட்டிருப்பாங்க. இதை வேற ஹீரோவோட அப்பாட்ட சொன்னாங்கன்னா அங்கே பயங்கர பிரச்சனை இருந்து ஹீரோ வந்துட்டு அவங்க அப்பா பயங்கரமாக திட்டி ஓரமாக வச்சுட்டு அம்மா உன் நல்லதுக்கு தாண்டா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு அட்வைஸ் பண்ணிட்டுருப்பாரு அவங்க அப்பா. என்னடா இது படம் கதையாக போகுது, ஒரு சம்பவம் கூட இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது தான் இங்கே தான் வந்து ராட்சசம் படத்தில் வர்ற மாதிரி ஒரு டீச்சரை காட்டுறாங்க. அவன் தான் ஃபஸ்ட்டு சீனில் அந்த போட்டை தான் ஓடிட்டு வந்து வார்த்தை பிடிப்பான்ல அவனுக்கு இப்போ காட்டுறான். அப்படியே இந்த அடுத்த சீனில் காட்டும்போது ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து எல்லாம் ட்ரிங்க்ஸ் அடிக்க போயிடுவாங்க. அங்கே போய்ட்டு ட்ரிங்க்ஸ் அடிக்கலான்னு பாட்டில் ஊற்றி வச்சுட்டு இருந்தால் அந்த வாத்தியார் வந்துடுவார். பிடி மாஸ்டர் வெளியே போங்கடா அயோக்கிய பசங்களா அப்படின்னு திட்டி விட்டுனா இந்த பசங்கள்லாம் ஓடி போயிடுவாங்க. இல்லைன்னா அவங்கள வந்து போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்துருவான். இல்லை பேரண்ட்ஸ் நீங்கள் நாளைக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்படியே இங்கே சீனை கட் பண்ணால் இங்கே வந்துட்டு அந்த பிடி மாஸ்டரும் ஹீரோவோட சித்தியும் ஒரு லுக் விட்டு போவாங்க. அப்படியே அவங்களுக்குள்ள இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்க மாதிரி சம்பவம் பண்ணுறதை காட்டும். இதை ஹீரோ வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு அவங்க அப்பாட்ட போட்டு கொடுப்பான். அவங்க அப்பா இவன் சித்தியை பார்த்து என்னடா வார்த்தை சொல்லிட்டேன்னு சொல்லி இவனே பலார்னு அரைஞ்சு நம்ம இவங்க அப்பா அரைஞ்சதை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருப்பான். அவனுக்கு ஐடியா கொடுத்துருப்பாங்க. டே ஏதோ வீடியோ எடுத்து அவங்க அப்பாட்ட காட்டுறா அப்படின்னு சொல்லி இவங்களும் அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறத வீடியோ எடுத்துருவானுங்க. இதை அந்த பிடி மாஸ்டர் பார்த்துட்டு அங்கே இருந்துட்டு வந்து இவங்க பார்க்குறதுக்குள்ள அந்த டேப்பை தூக்கி போட்டுருவாங்க. அந்த பிடி மாஸ்டர் வந்து தப்பிச்சு போகிறக்கா எல்லாரும் ஓடும்போது ஒரு பொண்ணு மாட்டிக்கும். அந்த பொண்ணை வச்சு மற்ற எல்லாரையும் மூட்டி போட வச்சுட்டு நிற்க வச்சிருவாரு அந்த ஆள். சரி அதுக்கப்புறம் என்ன பார்த்தா எல்லாரையும் வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு வர சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த ஆள் வந்துட்டு வேற மாதிரி டீல் பண்ணுவார். அதில் இருக்க பொண்ணை வந்து பக்கத்தில் வந்து அவளோட ஷர்ட் பட்டன்லாம் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள கை விட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பார். இதை பார்த்த பசங்களுக்கெல்லாம் கோவம் வந்துடும். போட்டு அந்த பிடி மாஸ்டர் அடிக்க ஓடிடுவாங்க. அங்கே இருக்க பசங்களாம் அடித்து உதச்சிட்டு இருக்கும்போதே வந்து கோலி சோடா படத்தில் வரவன் பொலன்னு பொழந்துட்டு இருப்பாங்க. அவர் ஒரு கடத்தில் அங்கே இருக்கிற ஒரு டேபிளில் வந்துட்டு கன்னை எடுத்துருவார்.
அப்போ பசங்களாம் தெரிச்சு ஓட பார்ப்பாங்க. அதில் மறுபடியும் கன்னை வச்சு மிரட்டி எல்லாமே நிற்க வச்சிடும். சரி எல்லாரும் வரிசையாக வாங்கப்பா, நான் சொல்கிற பனிஷ்மெண்ட் நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபேண்ட் ஜிப்பை கழட்டி எல்லாரும் ப்ளோ ஜாப் பண்ண வச்சிருவாங்க. இதனால ரொம்ப மன உளைச்சலுக்கான அந்த 5 பசங்களும் ஒன்று சேர்ந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே உள்ள செய்வனை பண்ணுற மாதிரம் அதையே பார்க்க போயிருப்பாங்க. அங்கே போயிட்டு அவரும் வந்துட்டு நிறைய இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பார். இந்த பிடி மாஸ்டருக்கு ஏதாவது செய்வனை வைக்கணுங்கிறக்காக தான் இந்த மாதிரி அந்த தூண்டில் முள்ள மீன் மாட்டுற மாதிரி வச்சு அவர் உடம்பு ஃபுல்லாக பரவுற மாதிரிலாம் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மந்திரவாதி கேட்டிருப்பார், அந்த ஆளோட முடி ஃபோட்டோ அதுக்கப்புறம் காலடி மணலாம் எடுத்துகிட்டு வா, அவர் போட்டிருக்க ஒரு ஷர்ட்டையும் கொண்டு வா அப்படின்னு சொன்னோன்னா அவர் தான் பிடி மாஸ்டர் ஆச்சு. கிரவுண்டில் இருக்கும்போது அவருக்கே தெரியாமல் ஒரு ஜர்க்கினை எடுத்துகிட்டு வந்துடுவானுங்க. நின்றுட்டு இருக்கும்போது அவரோட மண்ணை தூக்கிட்டு வந்துடுவானுங்க. அப்படியே எல்லாத்தையும் கொண்டு வந்து மந்திரவாட்டை கொடுத்து கச்சிதமாக அவங்க வேலையை முடிச்சிடுவாங்க. இப்போ நடக்கிற சீன் எல்லாமே வந்துட்டு ஃப்ளாஷ்பேக்கில் நடந்தது தான் அப்படியே ரிமைண்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி நம்ம காட்டிகிட்டே இருக்கும்போது, ஏன்னா ஃப்ளாஷ்பேக்கில் வரும்போதெல்லாம் படம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் போயிட்டுருக்கோம். அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுவோன்னா இந்த மந்திரவாதி மந்திரம்லாம் போட்டு கொஞ்ச நாள் அப்படி இப்போ டெரராக பண்ணிட்டுருப்பாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா டீச்சரை போயிட்டு பார்த்து பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா டீச்சருக்கு எதுவும் கோவம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்க கூட உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு தன்னோட வீட்டுக்கு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்துட்டே இருப்பான். அப்படியே போட்டில் வந்துட்டு இருக்கும்போது அந்த போட்டு ஓனர் வந்து பார்ப்பாரு. இவங்க வந்துட்டு இறங்கினதுக்கப்புறம் சரிரா ரொம்ப நேரம் பேசிட்டு சீக்கிரம் உள்ளவா அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு கூப்பிடுவான். எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த போட்டு ஓட்டிட்டு வந்தவன் மட்டும் இவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு அப்படியே வினோதமாக பார்ப்பான். சரி அங்கே இருக்க பொண்ணுங்கள் தான் வேடிக்கை பார்க்குறான் போல அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஹீரோயினை அப்படியே கண்டுக்காம உள்ளே போயிடுவான். இப்போ ஹீரோ தன்னோட ரூமில் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் தங்க வச்சுட்டு இருப்பான். அப்புறம் பக்கத்தில் வீட்டில் வந்துட்டு ஒரு பாட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கோம். அந்த பாட்டி ஒரு மென்டல் பாட்டிடா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவான். அதனால் இவங்களும் சிரிச்சு பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு உள்ளே வந்து உட்காந்துருப்பாங்க. இப்போ சித்தி என்னடா பண்ணிருக்காங்க, அதான் அந்த டீச்சரை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானா அவங்க தனியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவான் ஹீரோ. அப்புறம் ஹீரோவோட சித்தி அந்த டீச்சரை போயிட்டு பார்ப்பாங்க. அவங்க எதுவும் கோவம் இருக்கா மறுபடியும் கேட்பாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எப்போ வந்தீங்க, என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருப்பா. ஹீரோ வந்து தான் டாக்டருக்கு படிக்க போகிறது அவங்கள்ட்ட சொல்லுறது வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அந்த டீச்சர். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜோடியாக இருக்கும்போது ஹீரோ மட்டும் எங்கட ஆளையை காணோம் அப்படின்னு சொன்னால் அவன் தோட்டத்தில் படுத்திருப்பான்டா அப்படின்னு இவங்கள ஃப்ரெண்டு பேசிட்டு இருப்பானுங்க. சரி அவனை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிருப்பா. ஏன்னா ஒரு காலத்தில் இவங்க 2 பேர் தான் லவ்வர்ஸாக இருந்திருப்பாங்க ஸ்கூல் டேஸில். ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இவன் கொஞ்சம் ரக்குடாக இருக்கிறதால அந்த பொண்ணுக்கு பிடிக்காது. அதனால டாடா பாய் பாய் சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டான இன்னொருத்த சோடாபடியை இப்போ கரெக்ட் பண்ணியிருப்பான் ஹீரோயின். ஹீரோ தோப்பில் படுத்துட்டு இருப்பான். ஹீரோயின் வந்துட்டு அவன் கையை பிடிச்சி கேட்பாங்க, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொன்னால் அவன் கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டான். எனக்காக தான் நீ வந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். நான் அதுக்காகலாம் வரல, உன்னை கூப்பிட்டு போகிறக்கா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறமா இங்கே வெளியே வந்து பார்ப்பாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. திடீர்னு பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸு பின்னாடி இருந்து தள்ளி விட்டு எல்லாரும் தண்ணியில் குதிச்சு விளையாட்டுருப்பாங்க. தண்ணியில் வந்த ஹீரோயினுக்கு திடீர்னு பார்த்தா இவங்க கட்டியிருக்க வீட்டுக்கு கீழே வந்துட்டு ஏதோ பபுள்ஸ் எல்லாம் வரும். அங்கே யாரோ முங்கிட்டு இருக்க மாதிரி இருந்தோன்னா அப்படியே அலறுவா. மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தா அங்கே நார்மல் வாட்டர் தான் இருக்கும். யாருமே இல்லை அப்படின்னு சொன்னால் மறுபடியும் எல்லோரும் உள்ளே போயிடுவாங்க. ஹீரோட சித்தி என்ன சொல்லியிருப்பாங்க, நான் நம்ம வீட்டில் வந்து சாப்பாடு பண்ணி உங்களுக்காக அனுப்பி வைக்கிறேன்ப்பா, மறக்காமல் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இதே டைமில் இங்கே இருக்க ஹீரோயின் கையில் ஒரு பூனை இருக்கும். அந்த பூனை ஓடி போயிடுச்சு, பக்கத்து வீட்டில் போயிருக்கும். திடீர்னு அலற சவுண்டு கேட்டால் பக்கத்து வீட்டில் அந்த பைத்தியம் மாதிரி இருக்க அந்த பாட்டிமா எடுத்து அந்த பூனையை எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கதறி அழுதுட்டு இங்கே வந்துட்டு எப்படியா போய் ஆகணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்கும்போது இப்போ ஹீரோவோட சித்தியை காட்டுறாங்க. அவங்க லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு இப்போ இனிமேல் நம்ம பூஜை ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு இன்னரோட அப்படியே நிற்பான். அந்த சித்திக்காரிக்கு இப்போ பயங்கர கோவமாக இருக்கும். ஏன்னா அவங்க தான் டீச்சராக இருக்கும்போது அந்த பிடி மாஸ்டர் கூட இல்லீகலாக இருக்கிறத வந்து இவங்க வீடியோ பண்ணி லீக் பண்ணி விட்டுருப்பாங்க. இதனால் இவங்களுக்கு பெருசாக பண்ணோம் அப்படின்னு வெயிட் பண்ணிருப்பாங்க. இந்த பசங்களாம் வந்துட்டு ஒரு ரூமில் வந்துட்டு புத்த சிலை இருக்கும், அதை பார்த்து கும்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த சித்திக்காரி வந்துட்டு இவளுக்கு செய்வனை வச்ச பூசாரியோட தலையே கட் பண்ணி இன்னும் சில டெட் பாடிகளுக்கெல்லாம் இந்த பசங்களோட ஃபோட்டோ ஒட்டி அங்கே அடித்தா இங்கே வலிக்குங்கிற மாதிரி இங்கே பசங்களை சாப்பிட வச்சுருப்பான்ல. இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் தொண்டையில் ஒன்று மாட்டிக்கிச்சிட்டா அப்படின்னு சொல்லி அவன் வாமிட் எடுப்பான். எடுத்தால் அதில் வந்துட்டு ஒரு பொண்ணு இவன் கூட வந்த பொண்ணோட நகத்தோட ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். இன்னொரு பொண்ணுக்கு பார்த்தா அவள் கையில் வந்துட்டு ஒரு கண்ணே வந்து மாட்டே, இது குழம்புலட வேறு ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழம்பு சட்டியை உடச்சி கீழே போட்டு பார்த்தா அந்த செத்துப்போன பொண்ணோட விஷுவை நம்ம காட்டிட்டு அங்கே பார்த்தா ஒவ்வொருத்தங்க வாயில் வந்துட்டு முடி ஸ்கின்னு அப்படி இப்படின்னு அப்படியே கொட்டும். அப்புறம் எல்லாருமே வந்துட்டு வாமிட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த டீச்சர்காரி தாண்டா ஏதோ வேலை காட்டிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோனுக்கு மூக்கில் வந்துட்டு ரத்தமாக ஊற்ற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா என்னவோ பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ரூமில் வந்துட்டு ஒரு கேமரா கிடைக்கும். அந்த கேமராவை ப்ளே பண்ணி பார்த்தா அந்த டீச்சர்காரி என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்க ஒரு மந்திரவாதி காலி பண்ணால அவளோட ஸ்கின்னை எடுத்து பிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கதை யாரோ வீடியோ எடுத்துருப்பாங்க. அந்த டேப் யாருதுன்னா நம்ம ஹீரோட அப்பாவோட. ஸோ ஹீரோட அப்பா ஆல்ரெடி வந்து சூசைட் பண்ணியிருக்கதா ஹீரோ சொல்லி அவர் எப்படி இறந்தாதுங்கிறது இப்போ கொஞ்ச நேரத்தில் விஷுவலாக நம்ம காட்டுவாங்க. இந்த வீடியோலாம் பார்த்து பசங்களாம் மிரண்டு போயிட்டு இருப்பாங்க. அடுத்து பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்டுக்கு பயங்கரமாக மயக்கத்தால் சுற்று அது இதுன்னு வந்துடும். அவளுக்கு உடம்புக்குள்ளே
இந்த டீச்சர் அங்கே செய்வனை பண்ணுறது இவளுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு இருந்தால் இவ பாட்டு ஒரு கிரிமினல் மாதிரி வச்சுட்டு இருப்பான். இங்கே இருந்தால் நான் செத்துரும் போல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கதறி எழுதிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது, அவனை பத்திரமா கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அவள் கண்ணை கசிக்கிட்டே அப்படியே பார்ப்பான். அங்கே பார்த்தா அங்கே ரூஃபில் யாரோ 3 பேர் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். அவள் கண்ணுக்கு தெரியும், மற்றவங்க கண்ணுக்கு தெரியாது. இதனால வந்துட்டு இங்கே இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி கதறி எழுதிட்டு அங்கே வந்துட்டு ஓடிப்போம். ரோட்டுக்காரனா இந்த பக்கம் வாங்க கை காட்டி ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த வரம் தம்பி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது தூரத்தில் சித்திக்காரேந்திர ஹாய் அப்படின்னு கை காட்டினோன்னா அந்த ஆள் மைண்டு டைவெர்ட் ஆகிட்டு அவன் தண்ணியில் விழுந்துருவான். போட்டு கொண்டு போயிட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸு மேலாம் ஏற்றுற மாதிரி போயிட்டே இருக்கும். அதில் ஹீரோயின் மட்டும் தண்ணி விழும். ஹீரோட அப்பா எப்படி சேர்த்தாரு இப்போ காட்டுவாங்க. ஹீரோட சித்தி என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ உனக்கு நகம் ரொம்ப வளருது அப்படின்னு சொல்லிட்டு காலில் உள்ள நகத்தில் நான் பிச்சு எடுத்துக்கன்னு சொல்லி கட்டிங் பிளேயர் வச்சுட்டு ஒவ்வொரு நகமாக பிடிங்கி தள்ளி இருந்தாலும் இதுக்கு மேலே இவள்கிட்ட இருந்தால் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்னை எடுத்து அவர் ஓனாகவே ஷூட் பண்ணியிருப்பார். தண்ணிக்குள்ளே விழுந்த ஹீரோனுக்கு இவ்வளோ சீனும் ஃப்ளாஷ்பேக் மாதிரி வந்து போயிட்டுருக்கோம். இதுக்கப்புறமா தண்ணியிலேருந்து காப்பாற்றி ஹீரோ ஓரமாக உட்கார வச்சுருப்பான். அப்போ தான் வந்துட்டு இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. உங்கள் சித்தி பண்ண திருவிளையாடல் தாண்டா இதெல்லாம், அவங்கள மட்டும் விட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஹீரோயின் வந்து இது ஒரு படி மேலே போயிட்டு உங்கள் அப்பா போட்டு தள்ளின கன்று இங்கே தாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டு கீழே போயிட்டு இந்த கண்ணால் தாண்டா உங்கள் அப்பா செத்தாரு அப்படின்னு சொன்னோன்னா அங்கே ஒரு ட்ரம்மு ஷேக் ஆகிட்டு, ஐயோ ட்ரம்மு இங்கே இதனால வரை இல்லையே அப்படின்பா ஹீரோ. அந்த ட்ரம்மு ஷேக் ஆகிட்டு வந்து அந்த ட்ரம்மை ஓப்பன் பண்ணி பார்த்து உள்ள ஒரு தலை உருளும். அது பார்த்தா ஹீரோ இப்போ அந்த ட்ரம்மை கவுத்தி விடுவான் ஹீரோ. அதில் வந்துட்டு அவங்க அப்பா கை கால் கட்டின மாதிரி அப்படியே விழுந்திருப்பாரு. இது என்னடா கூத்தா இருக்குது, இவர் தானே நம்ம எரிச்சோம் 1 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ இங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டே இருப்பாங்க. இப்படி தான் என் சித்திக்காரி என்கிட்ட விளையாடிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோ புலம்பிட்டு இருப்பான். நீயும் சித்தி மட்டுமே விளையாடுங்களா, எங்களை கூட்டு சேர்த்து சவக்குழியில் சேர்த்துறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் கதறி எழுதிட்டு அங்கேருந்து ஓட பார்த்தா அங்கே கதை வரமா ஒரு பேய் மாதிரி வந்து ஹீரோட ஃப்ரெண்டு கதறி எழுதிட்டு இருப்பான். நான் இங்கே வந்து பேய்ட்டு அடி வாங்கி சாக விரும்பல, நான் எப்படியாவது தப்பிச்சு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பான். அங்கே இருக்க பசங்களாம் நிறுத்தி இங்கே புத்த சிலை இருக்குல்ல அந்த ரூமில் போய்ட்டு சாமி கும்பிடுவோம், ஏதாவது நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு எல்லாமே உங்களால் தாண்டா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். என்னென்ன ஹீரோயின் கேட்பா, அதுக்கு அவள் பதிலே சொல்ல மாட்டான். அங்கே இருக்க மூலையில் ஒருத்தன் உட்காந்தவன் பார்த்துட்டு டேய் நீ தாண்டா எல்லாமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அந்த பொண்ணு இல்லை நீ தான் காரணம் அப்படின்னு 2 பேர் மாற்றி ஒருத்தரையே ப்ளேம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருப்பான் சோடா பட்டி, அவன் வந்துட்டு எப்படியா நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகலாம், யாரும் கவலைப்பட வேணாம் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். நீ இருப்படா மற்றவங்க இருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி அங்கே வந்து சித்திக்காரி அங்கே ஒரு செய்வன பொம்மைக்கு ஒரு கிராக்கை போட்டுட்டு இருப்பான். அதில் ஒருத்தனை பார்த்து அவனோட வாயை கிழிச்சு விடுவா. இங்கே இருக்கிறவனுக்கு ஒருத்தனுக்கு வாய் கிழிஞ்சிட்டு போகும். அப்படி ஹீரோட ஃப்ரெண்டு உடம்புல அந்த டீச்சரோட ஆவி இறங்கிடும். அவள் இப்போ சொல்ல டே உண்மையாக சொல்ல போறியா இல்லை நான் சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா எனக்கு எதுவும் தெரியாது நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்போ நீ அனுபவிக்க போகிற அப்படின்னு சொன்னால் ரூமெல்லாம் இருட்டாகிட்டு ஷேக் ஆகிட்டு மின்னல் வந்த மாதிரி போயிட்டுருக்கோம். இதே டைமில் அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த கண்ணாடி போட்டு இருப்பான்ல அவன் கன்னை எடுத்துகிட்டு அந்த பொண்ணை ஷூட் பண்ணுற மாதிரி போனால் நான் உன் ஃப்ரெண்டுடா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வாய்ஸ் வரும். திடீர்னு பார்த்தா அம்பி மாதிரி மாறி வந்துட்டு ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு பயங்கரமாக செய்வனை வச்சு விட்டுருப்பா டீச்சர். அதனால் என்ன பண்ணால் அவன் தாங்க முடியாமல் தரையில் படுத்து உருண்டுடுப்பான். ஐயோ காப்பாற்றுங்க அவனுக்கு பேச்சே வராது. திடீர்னு பார்த்தா அவன் உடம்புல வந்துட்டு ஒரே முதல்ல குட்டிங்களா வந்து அப்புறம் அந்த ரூம் ஃபுல்லாக முதல்ல குட்டிங்களா வெளியே வரும். அப்படியே அவனோட உயிர் போய் முதல்ல குட்டிங்க கூட்டமாக ஹீரோனை பார்த்து ஓடி வந்து அங்கே வந்துட்டு எல்லாம் தெரிச்சு ஓடி போயிடுவாங்க. இதுக்கப்புறமா என்ன ஆகும்னா சரி இங்கே இருந்தால் நம்ம எல்லாருக்கும் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா சரி இந்த வீட்டை விட்டு வெளியே வரலாம்னு சொல்லிட்டு வாசலில் வந்து உட்காந்துருப்பாங்க. இங்கே இருந்தால் நமக்கு சொல்யூஷன் தெரியாது, அந்த டீச்சரை போய் ஒரு வழி பண்ணிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஹீரோவோட லவ்வரும் 2 பேரும் கிளம்புறாங்க. பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது ஹீரோயின் பக்கத்தில் இருக்க எனக்கு என்னென்னமோ தோணுது இங்கே இருந்தால் நான் செத்துரும் போல இருக்கு நானும் கூட வரேன்னு சொல்லிட்டு அவளை விரட்டிட்டு ஹீரோயினும் அவன் பின்னாடியே ஓடி வருவான். அவன் மொத்தம் யாருமே சொல்கிற பேச்சு கேட்க ஹீரோயின் ஓடி வரதை பார்த்துட்டு ஹீரோ தாங்க முடியாமல் அங்கேருந்து பிரிஞ்சு ஓடி வந்துடுவான். அவள் சரிக்கிட்டு போயிட்டு கீழே விழுந்திருப்பான். அவளை காப்பாற்றுறக்கு அப்படி போயிருப்பான். இங்கே கண்ணாடி உள்ளவன் கையில் கன்னை வச்சுட்டு அவன் கண்ணுக்கு டீச்சரை மட்டும் தெரியும். வா 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 உன்னே தான் எதிர்பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அவன் கன் எடுத்து ஷூட் பண்ணுறதுக்குள்ளே அப்படியே கீழே பார்த்துன்னு விழுந்துடும். இப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோனை காட்டுறாங்க. அவள் சரிக்கு விழுந்த இடத்துக்கு ஹீரோ தேடி போகிறான். பார்த்தியா நான் தான் அவன் பெஸ்டி, உன் லவ்வர் கூட பாரு அங்கே பாட்டுக்கு அங்கே ஓரமாக உட்காந்துருக்கான், நான் தான் உன்னை வந்து காப்பாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு இழுத்துட்டு வந்து கரை சேர்த்து விட்டுருவான். அவளையும் ஒரு மரத்தில் சாய வச்சு உட்கார்ந்தா அவள் எதிரில் வந்துட்டு அவளோட ஃப்ரெண்டு கண்ணுக்கு ஹீரோனை மரத்தில் சாத்தி வச்சு உட்கார வச்சா அவள் வந்து கால் நீட்டி உட்கார வசதியாக இல்லைன்னு சொல்லிட்டு எதிரில் உள்ள மரத்தை பார்க்கலாம்னு பார்த்தா அங்கே வந்து ஹீரோனோட ஃப்ரெண்டு இருப்பாள். அவள் பார்த்துட்டு அவள் எதிரில் ஏதோ பேய் நடமாட்டம் இருக்கிறத பார்த்துன்னு அவள் கதறி அழுதுட்டு என்னை விட்டு தாய் அப்படின்பா. எதிரில் வரதே நம்ம ஹீரோயின் தான். அவளுக்கு ஏதோ பேய் மாதிரி இருந்துட்டு அப்படியே சரிக்கிட்டு போயிட்டு ஒரு குழியில் போயிட்டு விழுந்துருவா. என்னை காப்பாற்று
காப்பாற்று, உனக்கு என்ன வேணும், என் கண்ணு தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை பிடிங்க அப்படியே வெளியே போட்டுருவா. ஹீரோயின் பார்த்து கதை அழுதுட்டு இருப்பான். ஹீரோட ஃப்ரெண்டோட அலறல் சவுண்டை கேட்டு எல்லாரும் ஓடி வந்திருப்பாங்க. ஆனால் ஹீரோ இருக்க மாட்டான். அந்த கண்ணாடி போட்டவனும் ஹீரோயினை வந்து தேடி தேடி பார்ப்பான். அவள் வந்துட்டு மூஞ்செல்லாம் வெந்து போன மாதிரி அப்படியே செத்து போயிடுவாள். ஹீரோட ஃப்ரெண்டு காலி. என்னடா ஆண்டி ஹீரோ எப்படி இருக்க, எப்போ வரப்போகிற அப்படிங்கிற மாதிரி எதிரில் வந்து உட்காந்துருப்பா டீச்சரு. இதை பார்த்துன்னு அவன் கண்ணுக்கு ஐயோ மாறி மாறி தெரியுது, நம்ம கண்ணாடி வேற போட்டிருக்கோம், எப்படி போட போகிறோன்னு சொல்ல கண் எடுத்து ஷூட் பண்ணுவான். ஹீரோ திடீர்னு ஓடி வந்து ஹீரோனை காப்பாற்றி விட்டுருவான். அந்த டீச்சரோட செய்வன எஃபெக்டால் அந்த கண்ணாடி போட்டோம் குட்டி போட்டோம் நாய் மாதிரி அவங்க பின்னாடியே போயிட்டுருப்பான். அவன் ஒரு பக்கம் என்ன பண்ணுவான்னா காலில் ஒரு அறுப்பு போடுவான். அதுக்கப்புறம் அவனுக்கு பிளட்டு ஊற்றி அவனால் நடக்கவே முடியாது. அப்போ என்ன பண்ணுவான்னா கூலாக வந்துட்டு அவனை பக்கத்தில் வந்துட்டு உண்மையை சொல்லி தான்ப்பா விடேன், எதுக்கு நீ உசுரை விட்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒவ்வொரு பல்லாக பிடிங்கிட்டு இருப்பான். அவன் கையிலே பல்ல பிடிங்கி கொடுத்துட்டு இப்போ வந்து நமக்கு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம ஆன்டி ஹீரோ அந்த கண்ணாடி பையன் என்ன பண்ணோன்னா ஹீரோயின் குனிஞ்சிருக்கும்போது அவங்க டிக்கி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். அப்போத்துலேருந்தே ஐயாவுக்கு டீச்சர் மேலே ஒரு கண். அண்ணன் அடுத்த சீனில் டிக்கிலோனா விளையாடணும் பிளான் போட்டிருப்பாரு. அதனால் டேரெக்டாக பூசாரிகிட்டே போயிடுவார். டீச்சர்கிட்ட போக வேண்டியவன் பூசாரிகிட்ட எதுக்கடா போனான்னு பார்த்தா ஷார்ட்கட்டாக தானே பூசாரியை வந்துட்டு செய்வனை வைப்பார். வச்சதில் அவங்க வசியமாயிடுவாங்க. டீச்சர்கிட்ட டவுட்டு கிளியர் பண்ணலாம் சொல்லுவேன், டீச்சரே கிளியராக எல்லாத்தையும் கழட்ட வச்சுருவான். இந்த கண்ணாடி போட்டவன் டீச்சரை உஷார் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சுட்டு பிடி மாஸ்டர் கோத்து விடணும் பிளான் போடுவான். ஏன்னா அவர் தானே ப்ளோ ஜாப் பண்ண வச்சார். அதனால டீச்சரையும் இவங்களும் ஒன்றா இருக்கிற மாதிரி வசியம் பண்ணி விட்டுருவான். அவங்க 2 பேர் மிங்கிளானது ஹீரோ கூப்பிட்டு என்ன சொல்லலாம், டே உன் சித்தி உனக்கு கட்டாத பாசத்தை பிடி மாஸ்டர் காட்டிட்டு இருக்காரா, நீ போய் பார்த்துக்கூடா அப்படின்னு சொன்னா அவன் போய் பார்க்கும்போது 2 பேரும் ஒன்றா இருக்கிறது பாரு பூசாரியா. அந்த டீச்சர் கண் கலங்கணும், கதறி அழணும், வாழ்றதே கஷ்டம்னு நினைக்கணும், அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடு அப்படின்னு சொன்னோன்னா ஒரு பொம்மையோட காலுக்கு நடுவில் ஏதோ கம்பி விட்டு குத்த இங்கே ஹீரோட கால் நடுவில் வந்து ரத்தமாக ஊற்றிட்டு இருக்கும். இனி காப்பாற்ற யாருமே இல்லையான்னு கதறி அழும்போது அங்கே ஒரு பாட்டி மாறும். இதுதான் வந்து நம்ம ஹீரோவோட பாட்டி. இந்த பாருமா இந்த மாதிரி செய்வனை எடுக்கலாம் ஒரே ஒரு வழிக்கு வச்சவனுக்கே திருப்பி விடணும். அதனால் அவனை போட்டு தள்ளு, அவனோட தோலை பிச்சு சாப்பிடு, அப்போ தான் அவனுக்கு வச்ச சுகுனியும் அப்படியே போயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதே மாதிரியே அந்த பூசாரியை போட்டு தள்ளி அவன் தோலை பிச்சு சாப்பிட்றது தான் வீடியோ எடுத்திருப்பாரு ஹீரோட அப்பா. யோ எதை போய் வீடியோ எடுக்க அப்படின்னு சொல்லி ஹீரோட அப்பாவையும் போட்டு தள்ளியிருப்பான். இப்போ அந்த கையில் காலில் விழுந்து அந்த கண்ணாடிக்காரன் கெஞ்சிட்டு இருப்பான். அம்மா தாயே எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், நான் ஒத்துக்கிறேன் உன் நிலைமைக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி கதறி எழுதிட்டு இருப்பான். இப்போ பார்த்தா அவன் கண் முன்னாடி இருக்கிறது டீச்சராக இருக்காது, ஹீரோயின்னு நின்றுட்டு இருப்பான். இதான் சமயம் நம்ம ஹீரோயினை அப்படியே இதுக்கு தான் சொன்ன கண்ட நாயங்களை நம்பாதான் சொல்லி அப்படியே பிக்கப் பண்ணி தள்ளிட்டு போயிடும். அவன் காலில் விழுந்து கெஞ்சான், என் கூட வான்னு கூப்பிடாலும் அவள் வரமாட்டான். தம்பி நான் இருக்கேன் வா போகலாம் அப்படின்னு சொல்லி டீச்சர் அவனை தான் அலேக்கா தூக்கிட்டு போயிடுவாங்க. டீச்சர் என்னை விட்டுருங்க டீச்சர் அப்படின்னு கெஞ்சிட்டு இருப்பான். ஆல்ரெடி வாயை கிழிச்சு வச்சுருப்பான். இப்போ என்னன்னா நீ எப்போவுமே ஹாட்டாக தானே விரும்ப, சரி ஹாட் வாட்டர் குடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிழிஞ்ச வாயிலேயே ஹாட் வாட்டரை ஊற்றி டீச்சர் எரியுது டீச்சர் அப்படின்னு கதறிட்டு இருப்பான். எரியுதா, சரி நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு வெல்டிங் மிஷின் வச்சுட்டு அதில் வந்துட்டு ஹீட்டாக இருக்கிறத எடுத்து அவன் கால்லையும் கையிலையும் நல்லா எரிய வைப்பான். அதுக்கப்புறமா அவன் தோலை வந்துட்டு அப்படியே தோல் அப்படியே பிடிச்சி ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணால் பார்த்தா பையன் மூச்சு பேச்சு இல்லாமல் இருப்பான். சரி அவனுக்கு வந்து மூச்சு வரைப்போ சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து சிபிஆர் பண்ணி விடுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் மூச்சு விட ஆரம்பிப்பான். இன்னும் உனக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு குரூப்பே வந்துட்டு ஹீரோனை தேடி வந்துட்டு இருப்பாங்க. அவன் ஃபோன் பண்ணி கேட்பான் எங்கம்மா இருக்கு அப்படின்னா அங்கே ஃபோன் இருக்கும், அதை அட்டன் பண்ணிடுவா ஹீரோ. கடைசியில் அந்த கண்ணாடிக்கார மூஞ்செல்லாம் நெருப்பு காட்டி வேக வச்சிருவா. இப்போ நீ அழகாக இருக்கடா அசல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காதில் சொல்லிட்டு இருப்பா. கன்னை எடுத்துகிட்டு போலீஸ் எல்லாம் ரவுண்ட் அப் பண்ணியிருப்பான். டீச்சர் ஒழுங்காக வெளியே வந்து சரண்டர் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு ட்ரில் மிஷினோடு இருப்பாள். அதுக்கப்புறமா உள்ளே வந்து பார்க்குறதுக்குள்ளே டீச்சர் காணாமல் போயிடுவாங்க. டெட் பாடியெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க. ஹீரோயினை ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு என்னன்னா அது நல்ல டீச்சராக இருப்பாங்க போல, ஹீரோ மட்டும் விட்டுட்டு ஹீரோவை சுற்றி இருக்க எல்லாரையும் போட்டு தள்ளுறாங்களே, அவ்வளோ நல்லவங்களே இவங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது டிவியில் நியூஸ் ஓடிட்டுருக்கு. இந்த மாதிரி ஆல்ரெடி ஹீரோ செத்து போயிட்டான், அவனை முகத்தெல்லாம் வேக வச்சு டீச்சர் போட்டு தள்ளியிருக்காங்க நியூஸ் வந்துட்டு இருக்கு. நடந்தான் நான் நடப்பேன் கொடை பிடிப்பேன் நீ என் காதலியானா அப்படின்னு ஹீரோ பாடிட்டு ஹீரோயின் கூட பெட் ரெஸ்ட் எடுக்க வந்திருக்காரு. ஹீரோயின் டிவியை போட்டு பார்த்து அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. ஆல்ரெடியே ஹீரோ செத்துட்டானா அப்படிங்கிற மாதிரி. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே ஹீரோவை அவங்க சித்தி போட்டு தள்ளியிருப்பாங்க. ஆனால் ஹீரோ சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஹீரோ உயிரோடு இருக்க மாதிரியே தெரிஞ்சிட்ருக்கும். அதனால தான் ஒரு சீனில் வந்துட்டு போட்டு ஓடிட்டு வந்தோம் அங்கே மேலே பார்த்துட்டே இருப்பான், யார்கிட்ட இவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற. ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு விடாத மாதிரி ஹீரோ இருப்பான். அப்படியே அவன் வந்துட்டு அங்கேருந்து கையை எடுப்பான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இவனோட தீஞ்சு போன அதாவது எரிஞ்சு போன கையை அவன் மேலே வச்சு வருடுற மாதிரி காட்டுவான். நீ இல்லாமல் நான் அந்த உலகத்தை விட்டு நான் போக மாட்டேன், அதனால தான் அவனை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டுருக்கேன் அப்படின்னு ஹீரோ ரொம்ப ரசனையான வார்த்தைகள்லாம் போட்டு தாக்க அந்த பொண்ணு அப்படியே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க, இனிமேல் நான் மட்டும் வாழ்ந்து
வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு அவளை மெய்மறந்து அப்படியே பார்த்துட்டே இருப்பா. கண்ணாடியை பார்க்கும்போது ஹீரோவோட விஷுவல் தெரியும். தன்னோட பொண்ணு சீக்கிரமாக குணமாயிடும் சொல்லிட்டு ஹீரோட அப்பா அம்மா கீழே நடந்து சந்தோஷமாக போயிட்டு இருக்கும்போது பார்த்தா மேலேருந்து பெத்துன்னு குதிச்சு அங்கே இருக்க கால் மேலேயே விழுந்து பெத்தாக வந்து கொட்டிட்டு இருக்கும். இப்போ அது நம்ம ஹீரோவும் கையை நான் விட மாட்டேன், ஒன்றும் நம்ம போகலாம் டியர் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு இருக்கும். ஹீரோ பிக்கப் பண்ணி காட்டுறோம். தன்னோட ஃப்ரெண்டுகிட்ட ஒரு பெட்டு கட்டியிருப்பா. அதே மாதிரி அவனுக்கு ஒரு செய்வனை வச்சு வசியம் பண்ணி தான் ஹீரோவை பிக்கப் பண்ணியிருப்பா ஹீரோயின். ஃபர்ஸ்ட்டில் அது ஸ்கூல் டேஸில் நடந்து செத்து போன ஹீரோயின் கையில் இருந்துட்டு ஒரு பொம்மை கீழே விழுற மாதிரி படத்தை காட்டி முடிக்கிறாங்க. இதுதான் அவசியம் பண்ண பொம்மை. இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த படம் நல்லா இருந்ததுன்னா ஸ்டார் ரேட்டிங் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப்காரனுக்கு நிறையா சஜஷனில் போகும்.